வணக்கம். நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வளப் பகுதி செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி நீலமலை அன்பில். இன்றைய நகர்வளப் பகுதியில் நாம் பார்க்க இருப்பது நீலகிரி மாவட்டம் கூடலூர் தாலுகா, பந்தலூர் தாலுகா. தேயிலை தோட்டங்களும் விவசாய நிலங்களும் நிறைந்த பகுதி. பாமர மக்களும் பாட்டாளிகளும் ஏழை எளியவர்களும் வாழுகின்ற ஒரு புண்ணிய பூமியாக இருந்து கொண்டிருப்பது கூடலூர் தாலுகா, பந்தலூர் தாலுகா. உழைக்கும் வர்க்கம் என்று சொல்லுகின்ற மக்கள் அதிகமாக இங்கே வாழக்கூடிய மக்கள். இது காடுகளை ஒட்டி இருப்பதால் இங்கே வனவிலங்குகள் இருப்பது உண்மையாக இருந்தது. கடந்த காலங்களிலே ஆங்காங்கே யானைகள் இன்னும் வனவிலங்குகளெல்லாம் அவ்வப்போது வருவதுண்டு. ஆனால் இப்போது சில மாதங்களாக வனவிலங்குகள் மனிதர்கள் வாழுகின்ற பகுதிக்கு அடிக்கடி வந்துவிடுவது வழக்கமாக வாடிக்கையாக கொண்டிருப்பதாக மக்கள் வேடிக்கையாக சொல்லுகிறார்கள். யானைகள் நேற்றைய முன்தினம் கொளப்பள்ளியிலே இருந்து ஐயங்கொள்ளி செல்லக்கூடிய சாலை, பேருந்து, வாகனங்கள், ஜீப், காரு, பள்ளிக்கூடம் வந்து செல்லுகின்ற மாணவ மாணவிகள், தேயிலை தோட்டங்களிலே பணிபுரியக்கூடிய தொழிலாளர்களெல்லாம் செல்லக்கூடிய ஒரு சாலையாக இருக்கிறது. இந்த சாலையில் பகல் நேரத்திலே 2 யானைகள் வந்து அந்த சாலையை மரங்களை ஒடித்து அங்கே அந்த மரங்களை உண்டு சாலையிலேயே நின்று கொண்டிருக்கிறது. அந்த பகுதியிலும் வாகனம் காத்து கொண்டிருக்கிறது, இந்த பகுதியிலும் வாகனம் காத்து கொண்டிருக்கிறது. மக்கள் போக்குவரத்திற்கு இடையூறு தரும் வகையிலே இந்த யானைகள் இருந்து கொண்டிருக்கிறது. சொல்ல போனால் இந்த யானைகள் அந்த தேயிலை தோட்டங்கள் இன்னும் சுற்றுவட்டார பகுதிகளிலே இந்த 2 யானைகள் எப்பொழுதும் காணலாம் என்று அந்த பகுதியிலே இருக்கின்ற பொதுமக்கள் தெரிவிக்கிறார்கள். மக்கள் வாழுகின்ற பகுதி அல்லவா இது? மக்கள் அன்றாடமாக கொளப்பள்ளிக்கும் ஐயங்கொள்ளிக்கும் செல்லும் சாலை அல்லவா இது? பள்ளிக்கூடம் செல்லக்கூடிய மாணவர்கள் போக்குவரத்திற்காக பயன்படுத்தும் சாலை அல்லவா இது? இன்னும் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் மக்களெல்லாம் தங்களது இல்லங்களுக்கு நடந்து செல்லக்கூடிய ஒரு சாலையாகும் இந்த சாலை இருந்து கொண்டிருக்கிறது. இதிலே பகல் நேரத்திலே இந்த யானைகள் வந்தால் மனிதர்கள் மோதல் நடக்காமல் இருக்குமா என்பது அந்த பகுதியிலே இருக்கின்ற மக்களுடைய ஒரு அச்சமாகவும் பயமாகவும் இருக்கிறது. இன்னும் இது அந்த தேயிலை தோட்டங்களிலே போவதெல்லாம் அங்கே இருக்கின்ற மக்கள் பார்த்து கொண்டு பேசிக்கொள்ளுகிறார்கள். இந்த 2 யானைகள் ஜோடியாகவே இந்த பகுதியிலே சுற்றி கொண்டிருக்கிறது. வனத்துறையினர் இதை கண்டுகொள்ளுவதில்லையா? இதை அடர்ந்த காட்டுப்பகுதிக்கு விரட்ட வேண்டாமா? இந்த யானைகள் வராமல் அகல குழிகள் வெட்டி யானை அதை தாண்டி ஊருக்குள்ளோ தேயிலை தோட்டங்களிலோ விவசாய நிலங்களிலோ வராமல் பாதுகாக்க வேண்டாமா என்று அங்கே ஒருபுறம் சொல்லுகிறார்கள். இது ஐயங்கொள்ளி, கொளப்பள்ளி, இன்னும் அதன் சுற்று கிராமம் சேரம்பாடி போன்ற பகுதியிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு காப்பி தோட்டத்திலே பாருங்கள், பட்டம்பகலிலே வீட்டின் அருகிலே குடியிருக்கின்ற மக்களெல்லாம் நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். பிஞ்சு குழந்தைகளெல்லாம் அந்த வீட்டிலே குடியிருக்கிறார்கள். அங்கே வந்து ஒரு புலி படுத்து கொண்டு சாவகாசமாக உறங்குகிறது. அந்த புலியை பார்த்து அந்த வீட்டிலே இருக்கின்றவர் சொல்லுகிறார், எங்களது வீட்டின் அருகிலே இந்த புலிகள் வந்து இப்படி இருக்கிறதே, மனிதர்கள் இந்த பகுதியிலே வாழ முடியுமா? வாழுவதற்கு அச்சம் இருக்காதா?
எங்களுடைய குழந்தைகள் விளையாடுவதற்காக அந்த பகுதியிலே சென்று விட்டால் நிலைமை என்னவாகும் என்பதை யோசித்து பாருங்கள் என்று ஆதாங்கத்தோடு அவர் முறையிடுகிறார், குறையை சொல்லுகிறார். இப்படிப்பட்ட நிலையில்தான் இந்த பகுதியிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வனத்துறை இருக்கிறது, ஆனால் இந்த வனத்துறைகள் இந்த வனவிலங்குகளுக்கு காட்டுப்பகுதியிலே உணவுகளை இல்லாத காரணத்தால் தான் இது போன்ற வழிகளிலே வருகிறது. இதை வனத்துறையினர் பார்த்து இதை அடர்ந்த காட்டுக்களிலே விரட்ட மாட்டார்களா, அதை கவனிக்க மாட்டார்களா என்றெல்லாம் கூட கேள்வியை கேட்கிறார்கள். இந்த சத்தத்தை கேட்ட அந்த புலி பயந்து ஓடவில்லை, சாவகாசமாக நின்று திரும்பி மக்களை பார்க்கிறது. பார்த்துவிட்டு மெதுவாக போகிறது. ஒருவேளை இதற்கு கால்களிலே அடிக்கடி பட்டிருக்கிறதா என்ற சந்தேகத்தையும் அந்த பகுதியிலே இருக்கின்ற மக்கள் சொல்லுகிறார்கள். அதற்கு அச்சமில்லை. காலை எடுத்து வைத்து நிதானமாக மெதுவாக போகின்ற காட்சியை பார்க்கின்ற போது பயமில்லாமல் தான் போகிறதா, அல்லது இதில் காலில் ஏதாவது காயம் பட்டிருக்கிறதா என்ற கேள்வியையும் தொடுக்கிறார்கள். இதையெல்லாம் பார்த்த பிறகாவது வனத்துறை உயர் அதிகாரிகளும் வன காவலர்களும் இன்னும் வனத்துறையை சேர்ந்தவர்களும் நடவடிக்கை எடுத்து கூடலூர் தாலுக்கா, பந்தலூர் தாலுக்கா பகுதியிலே ஏழை எளிய மக்கள், பாட்டாளிகள், விவசாயிகள், தேயிலை தோட்டத்திலே பணிபுரிகின்றவர்கள் அச்சமில்லாமல் வாழ்வதற்கு இந்த வனவிலங்குகளை காட்டுப்பகுதியிலே விரட்டுவதற்கு ஏற்பாடு செய்வார்களா என்று நமது செய்தியாளரிடம் அந்த பகுதியிலே இருக்கின்ற மக்கள் அழுகாத குறையோடு வேதனையோடு தெரிவித்ததாக நமது செய்தியாளர் பிரசாத் அவர்களும் ராஜா அவர்களும் இதனை நமது நகர்வள പകുതിക്ക് தெரிவித்திருக்கிறார்கள். എന്താ നീലഗിരിന്റെ അവസ്ഥ നോക്കി. ഇങ്ങനെയാണെങ്കിൽ എങ്ങനെ നമ്മളൊക്കെ ഈ നീലഗിരിയിൽ സ്വസ്ഥമായിട്ട് ജീവിക്കാം അല്ലേ? ആണോ? ഒരു വില ഇല്ലെന്നോ മനുഷ്യന്മാർക്ക് ഒരു വിലയില്ലാത്ത കണ്ടീഷൻ. അതവിടെ നിന്നോളും. കണ്ണു കാണാനൊന്നുമില്ല. വാലെന്തേലും കിട്ടും. വാലെന്തേലും കിട്ടിയെങ്കിൽ മേലെ കിട്ടിട്ട് മൂടി വെച്ചാൽ മതി. വാർത്തകാർ തന്നെ പേടിയാകും. മധുവാമ എന്നെ കുറിച്ച് അവനെ അറിയില്ല. അതെ ഓടി വന്ന് നമുക്ക് പോകാൻ പറ്റില്ല. ഓയ് 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 അതാ അങ്ങോട്ട് തിരിയാൻ നിക്കണോ അതോ അവന്റെ ഒരു ഇത്. പക്ഷെ അവൻ ഇങ്ങോട്ട് ഒരു ഇതാ
ഗായ്സ് രണ്ട് കൂട്ടി ഗായ്സ്. இந்த காட்சிகளை பார்த்த பிறகாவது உயர் வனத்துறை அதிகாரிகளும் வனக்காவலர்களும் நடவடிக்கை எடுத்து மக்கள் வாழுகின்ற பகுதியிலே வனவிலங்குகள் வராமல் பாதுகாப்பை ஏற்படுத்துவார்களா, யானைகள் ஊருக்குள் நுழையாமல் இருக்க அகல குழிதனை வெட்டுவார்களா என்று மக்கள் கேட்பதாக நமது செய்தியாளர் தெரிவித்திருக்கிறார்கள். இதை பார்த்த பிறகாவது வனத்துறை நடவடிக்கை எடுக்குமா, காத்திருப்போம் என்று கூறி நகர்வளப் பகுதியில் உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில்